Hello traders, welcome to City Index. இந்த வீடியோவில் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பேசிக் ட்ரைனிங் கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து ஒரு எண்ட் டு எண்ட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபாரெக்ஸ் ஃபண்டமெண்டல்லேருந்து அப் டு டெக்னிக்கல்ஸ் வரைக்கும் நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை மற்ற ஈக்விட்டியோ கமாடிட்டி மார்க்கெட்ஸில் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ட்ரைனிங் கோர்ஸ் வந்து பார்ட் பை பார்ட்டாக நான் வீடியோஸாக ரிலீஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் தி கம்ப்ளீட் ட்ரைனிங் கோர்ஸை வந்து உங்களால் பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுடைய பேசிக் ஃபண்டமெண்டல் என்ன, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நம்மளால் எப்படி ஏர்ன் பண்ண முடியும், நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணும்போது ஆக்சுவலாக பேக் எண்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் தான் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அப்படின்னா என்ன, நம்ம நார்மலாக ஒரு டே டு டே லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு ஒரு யூஸ் கேஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு ஒரு ட்ரிப் போகிற மாதிரி பிளான் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு வந்து ஒரு 1 வீக் ட்ரிப் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, எத்தனை நாள் ட்ரிப் நம்ம போகிறோம், அதுக்கு நமக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு 1 வீக் ட்ரிப் போகிறீங்க, சிங்கப்பூருக்கு போகிறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஒரு சிங்கப்பூர் கரன்சிஸில் நம்ம வந்து நம்மளோட ஐஎன்ஆர் கன்வெர்ட் பண்ணி கொண்டு போக வேண்டியது இருக்கும். இன்னைய டேட்டுக்கு வந்து சிங்கப்பூருடைய டாலர் ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ 1 சிங்கப்பூர் டாலர் இன்னைய டேட்டுக்கான கன்வர்ஷன் ரேட் பார்த்தீங்கன்னா 54 INR. ஸோ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100 சிங்கப்பூர் டாலர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 5404 ருபீஸ் கொடுத்து 100 சிங்கப்பூர் டாலர்ஸை கையில் வாங்க முடியும். ஸோ இதுக்காக நீங்கள் எங்கே போவீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் கவுண்டருக்கு போவீங்க. ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் கவுண்டர் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கவுண்டராக இருக்கலாம், இல்லை நீங்கள் ட்ரிப்புக்கு ஆல்ரெடி ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கவுண்டராக இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு கவுண்டரில் போயிட்டு நீங்கள் இந்த 5404 ருபீஸ் கொடுத்து 100 சிங்கப்பூர் டாலர் நீங்கள் கையில் வாங்கிப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷன். ஸோ இந்த காசு எடுத்துகிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேராக போகிறீங்க, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் போகிறீங்க. ஸோ 1 வீக் வந்து நீங்கள் சிங்கப்பூரில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த டியூரிங் த என்டையர் கோர்ஸ் ஆஃப் த ட்ரிப் வந்து நீங்கள் வந்து சிங்கப்பூர் டாலரை ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு வச்சுப்போம். எல்லா எக்ஸ்பென்ஸுமே உங்கள் ஃப்ரெண்டே பார்த்துக்கிட்டாரு. ஸோ 1 வீக் அப்புறம் நீங்கள் வந்து திருப்பி இந்தியாவுக்கு வரீங்க. ஸோ நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போன அந்த 100 சிங்கப்பூர் டாலர் வந்து உங்கள் கையில் அப்படியே இருக்குது. நீங்கள் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் இந்தியாவில் அந்த சிங்கப்பூர் டாலர் உங்களால் யூஸ் பண்ண முடியுது. ஸோ நீங்கள் மறுபடியும் அதை ஐஎன்ஆராக சேஞ்ச் பண்ணுறதுக்காக போகிறீங்க. ஸோ அந்த 1 வீக் பீரியட் ஆஃப் டைமில் டெஃபினட்டாக இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா இந்த கரன்சி கன்வர்ஷன் ரேட் அப்படிங்கிறது 24/5 வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ. ஸோ டிபெண்டிங் அப்பான் ஈச் கண்ட்ரிஸ் எக்கானமி இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் 5404 ருபீஸ்க்கு வாங்கிட்டு போன சிங்கப்பூர் டாலர் திரும்பி வரும்போது ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்தியன் கரன்சி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இந்த கன்வர்ஷன் ரேட் வந்து ஒரு சிங்கப்பூர் டாலர் நீங்கள் 54 ருபீஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் 53 ருபீஸ்க்கு சப்போஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் 100 சிங்கப்பூர் டாலர் திருப்பி கொடுத்துட்டு ஐஎன்ஆராக வாங்கும்போது உங்களுக்கு 5300 and something தான் கையில் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு போகும்போது வந்து 54 ரூபா கொடுத்து ஒரு சிங்கப்பூர் டாலர் வாங்கிட்டு போனீங்க, திருப்பி வந்து சேஞ்ச் பண்ணும்போது 53 ரூபா தான் உங்களுக்கு கையில் கிடைக்கும். ஸோ 100 ருபீஸ் வந்து உங்களுக்கு லாஸ். இதே வந்து சப்போஸ் சிங்கப்பூர் டாலர் ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து 55 அப்படின்னு சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரிப் முடிச்சு இந்தியாவுக்கு வந்துட்டு இந்த கரன்சியை கொடுத்துட்டு திருப்பி ஐஎன்ஆராக கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு 5500 ரூபா கிடைச்சிருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு 100 ருபீஸ் ப்ராஃபிட். ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு விஷயம். இப்போ இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்காக நம்ம இந்த கன்வர்ஷன்ஸை பண்ணுறதுக்கு, இந்த கரன்சியை மாற்றுறதுக்கு நம்ம இங்கேருந்து ட்ரிப் போயிட்டு சிங்கப்பூர் போயிட்டு வரணுங்கிறதுலாம் அவசியமே கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டில் உட்கார்ந்தபடியே மற்ற கரன்சிஸை வாங்கி அந்த கரன்சிஸை விற்று அதில் வரக்கூடிய டிஃப்ரென்சஸை வந்து உங்களால் ப்ராஃபிட் அண்ட் லாஸாக பண்ண முடியும்.
ஸோ இதுதான் வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கான பேசிக் விஷயம். ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒரு ரியல் டைம் யூஸ் கேஸோட பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எவ்வளோ பெரிய மார்க்கெட் அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோடைய ட்ரேடிங் வால்யூம் பர் டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $6.6 ட்ரில்லியன். ஸோ இது வந்து 2019 எடுக்கப்பட்ட ஒரு சர்வேல வந்த ரிசல்ட். ஸோ இது வந்து எவ்வளோ பெரிய மார்க்கெட் அப்படின்னு நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும் அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பிக்கெஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் வந்து நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான். ஸோ நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பர் டே நடக்கக்கூடிய ட்ரேடிங் வால்யூம் பார்த்தீங்கன்னா $2 பில்லியன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 to 200 டைம்ஸ் வந்து பிக்கர் மார்க்கெட் வந்து ஃபாரெக்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் த்ரூ அவுட் த வேர்ல்ட் பேங்க்ஸ், ரீட்டைல் ட்ரேடர்ஸ், ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர்ஸ், லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸ், இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வால்யூம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனிபுலேஷன்ஸ் அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. மார்க்கெட் வந்து ரொம்ப லிக்விடிட்டி நிறைய இருக்கும். சின்ஸ் நிறைய பிளேயர்ஸ் உள்ள இருக்கிறதுனால நம்மளால ஈஸியாக வந்து பையிங் அண்ட் செல்லிங் பண்ண முடியும். அனதர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24/5 மார்க்கெட் அப்படிங்கிறதுனால நம்ம ஆஸ் அ ரீட்டைல் ட்ரேடராக எந்த டைமில் வேணாலும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பார்ட் டைமில் நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நமக்கு ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இது வந்து ஈக்விட்டி மார்க்கெட்ஸில் கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா 3:30 மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் ஒரு 9 to 5 ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா உங்களால் ஆஃப்டர்நூன் மேலே ஈவினிங் மேலே வந்து ஒரு ட்ரேட் பிளேஸ் பண்ணி நம்ம ஒரு பார்ட் டைமில் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா பண்ண முடியாது. பட் இது வந்து 24/5 மார்க்கெட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஃபாரெக்ஸில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அடுத்து இப்போ எப்பவுமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து எக்ஸ்சேஞ்சிங் ஒன் கரன்சி ஃபார் அனதர் கரன்சி, இதுதான் பேசிக். அப்படி இருக்கும்போது கரன்சி கோட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். நீங்கள் ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணும்போது உங்களோட ட்ரேடிங் டெர்மினலில் இல்லை MT4 டெர்மினலில் நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து ஒரு கரன்சி பேர் தான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் EUR/USD கரன்சி பேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கரன்சி பேரில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கரன்சியை வந்து பேஸ் கரன்சி அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் இருக்கக்கூடிய கரன்சியை வந்து கோட் கரன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்பவுமே நீங்கள் ஒரு EUR/USD பேர் இல்லை எந்த பேர் வாங்கினாலும் நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பேஸ் கரன்சியை பை பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். சைமல்டேனியஸ்லி கோட் கரன்சியை செல் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். இதுவே வந்து நீங்கள் திருப்பி US டாலரை பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா USD யூரோ அப்படின்னு ஒரு கரன்சி பேர் தேடிங்கன்னா இருக்காது. ஸோ நீங்கள் எப்படி USD பை பண்ணலாம் அப்படின்னா இந்த EUR/USD கரன்சி பேரை நீங்கள் செல் பண்ணீங்க அப்படின்னா பேஸ் கரன்சியை நீங்கள் செல் பண்ணுறதா அர்த்தம், கோட் கரன்சி நீங்கள் பை பண்ணுறதா அர்த்தம். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து இந்த வேல்யூவேஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ EUR/USD கரன்சி பேரை வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரேடிங் டெர்மினலில் பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேல்யூ உங்களுக்கு அமைக்கும் 1.17603. ஸோ இந்த டிஜிட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூரோ ஒரு பேஸ் கரன்சி நீங்கள் வாங்கணும் அப்படின்னா 1.17603 US டாலர்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூரோ வந்து கையில் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இந்த டிஜிட்ஸ்க்கான ஆக்சுவலான ரெப்ரசன்டேஷன். இதே மாதிரி நீங்கள் எந்த கரன்சி பேர் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் கரன்சிக்கான பையிங் வேல்யூ தான் இங்கே காமிக்கிறது அகெயின்ஸ்ட் த செகண்ட் கரன்சி. ஸோ பேஸ் கரன்சி பை பண்ணுறதுக்கு எவ்வளோ கோட் கரன்சி நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த டிஜிட்டுக்கான ஆக்சுவலான அர்த்தம். இப்போ கரன்சி பேர்ஸ்ல ஃபாரெக்ஸ்ல ட்ரேட் பண்றவங்களுக்கு இருக்கக்கூடிய மேஜரான டெர்மினாலஜிஸ் தெரிஞ்சுப்போம். கரன்சி பேர் வந்து மொத்தம் 3 டைப் ஆஃப் கரன்சி பேர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து மேஜர் கரன்சி பேர். ஸோ இதுல இருக்கக்கூடிய இந்த கரன்சி பேர்ஸ் வந்து மேஜர் கரன்சி பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேஜர் மைனர் அப்படின்னு நம்ம டிஸ்டிங்விஷ் பண்றதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி. ஸோ எந்த கரன்சி வந்து உலக அளவில் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அந்த கரன்சிஸ் எல்லாம் மேஜர் கரன்சி பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இருக்கக்கூடிய மேஜர் கரன்சி பேர்ஸில் ஆல்மோஸ்ட் 70% வந்து மோஸ்ட் ட்ரேடட் கரன்சி வந்து US டாலர் தான். ஸோ எல்லா மேஜர் கரன்சி பேர்லையும் பார்த்தீங்கன்னா USD வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரெப்ரசன்டேஷன் இருக்கும். நிறைய ரீசன்ஸ் இருக்கு. லைக் US வந்து ரொம்ப மோஸ்ட் ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி, ரொம்ப ஸ்டேபிளான எக்கனாமி இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஸோ
அந்த ரீசன்னால உலக அளவில் அதிகமாக ட்ரேட் பண்ணக்கூடிய கரன்சி வந்து யூஎஸ் டாலர். ஸோ யூஎஸ்ல ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அக்ராஸ் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல மேஜரான இம்பேக்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அது இல்லாமல் யூரோ, ஜிபிபி, ஜாப்பனீஸ் கரன்சி, சுவிட்சர்லாந்து கரன்சி அண்ட் கெனடியன் கரன்சி. ஸோ இது எல்லாமே வந்து மேஜர் கரன்சி பேர்ஸ்ல வந்து ஆஸ்திரேலியன் அண்ட் நியூசிலாந்து கரன்சியும் சேர்த்து. ஸோ நம்ம ஆஸ் அ ட்ரேடராக நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரேட் பண்ணுறீங்க, இல்லை மோஸ்ட் ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து நம்ம ட்ரேட் பண்ணும்போது மேஜர் கரன்சி பேர்ஸ் தான் ட்ரேட் பண்ணுவோம். 2 ரீசன். ஒன்று, லிக்விடிட்டி நமக்கு நிறைய கிடைக்கும், அதனால பெஸ்ட் ப்ரைஸ் நமக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் கிடைக்கும். 2வது, ஸ்ப்ரெட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஸ்ப்ரெட்லாம் என்னன்னு சொல்லிட்டு நான் இன்னும் டீட்டெயிலாக பின்னாடி இருக்கிற செக்ஷன்ஸில் கவர் பண்ணுறேன். பட் இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இப்போ கரன்சியோட நேமிங் கன்வென்ஷன் பற்றி பார்ப்போம். நான் முன்னாடி காமிச்ச மேஜர் கரன்சி பேர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா யூரோ யூஎஸ்டி அந்த மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஜேபிஒய்னு இருக்குது. யூஎஸ்டி வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது, ஜேபி வந்து பின்னாடி இருக்குது. ஸோ எதனால இந்த மாதிரி இது யூஎஸ்டி ஜேபிஒய் தான் இருக்கணுமா, ஏன் ஜேபிஒய் யூஎஸ்டியாக இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் படி ஒரு நேமிங் கன்வென்ஷனோட ஆர்டர் இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஆர்டர். ஃபர்ஸ்ட் வந்து யூரோ இருக்கும், அடுத்தது ஜிபிபி, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, யூஎஸ் டாலர், கெனடியன், சுவிட்சர்லாந்து அண்ட் ஜாப்பனீஸ் கரன்சி. ஏதாவது ஒரு கரன்சி பேர்ல யூரோ இருக்குது அப்படின்னா யூரோ தான் வந்து ஃபர்ஸ்ட் வரும். ஸோ யூரோ யூஎஸ்டி, யூரோ ஜேபிஒய் அப்படிதான் இருக்கும். யூரோ இல்லை அப்படின்னா செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கோஸ் டு ஜிபிபி. அந்த கரன்சி பேர்ஸ்ல ஜிபிபி இருந்ததுன்னா ஜிபிபி ஃபர்ஸ்ட் வர மாதிரி நேமிங் கன்வென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி யூஎஸ் டாலர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் கரன்சிஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த நேமிங் கன்வென்ஷன் ஆர்டர்ல தான் உங்களுக்கு பேஸ் அண்ட் கோட் கரன்சிஸ் வந்து போட்டிருப்பாங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு யூரோ இல்லை, ஜிபிபி இல்லை, ஆஸ்திரேலியன் டாலர் இல்லை அப்படின்னா அந்த கரன்சியில் யூஎஸ்டி இருந்ததுன்னா யூஎஸ்டி ஃபர்ஸ்ட் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிக்கு அப்புறம் ஜேபிஒய் வருது. ஸோ கரன்சி கோட் பண்ணும்போது யூஎஸ்டி ஜேபிஒய்னு கோட் பண்ணுவாங்க. அதுவே யூரோ இருந்ததுன்னா யூரோ யூஎஸ்டி அப்படின்னு கோட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த நேமிங் கன்வென்ஷனுக்கான ஆர்டர். இதனால தான் வந்து நமக்கு அந்த நேமிங் கன்வென்ஷனோட கோட் அண்ட் பேஸ் கரன்சிஸ் வந்து டிஃபைன் ஆகி நமக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்தது கிராஸ் கரன்சி பேர்ஸ் என்னன்னு பார்ப்போம். மேஜர் கரன்சி பேர்ஸ் பார்த்தோம். எந்த ஒரு கரன்சி பேர்ல வந்து யூஎஸ் டாலர் இல்லையோ, யூஎஸ் டாலருக்கு அகெயின்ஸ்டா கோட் பண்ணாத கரன்சிஸை வந்து கிராஸ் கரன்சி பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுலயும் நிறைய ட்ரேட்ஸ் நடக்கும். பட் அகெயின் மேஜர் கரன்சி பேர்ஸ்ல இருக்கிற அளவுக்கு ட்ரேட்ஸ் நடக்காது. பட் அகெயின் இதுவுமே வந்து ஓரளவுக்கு ட்ரேட் பண்ணக்கூடிய கரன்சிஸ் தான். ஸோ கிராஸ் கரன்சி பேர்ஸ், மேஜராக இருக்கக்கூடிய கிராஸ் கரன்சி பேர்ஸ் என்னன்னா இங்கே டிஸ்பிளேல இருக்கிறது அவங்களுக்கு மேஜராக இருக்கக்கூடிய கிராஸ் கரன்சி பேர்ஸ். சில நேரங்களில் நம்ம மேஜர் கரன்சியை தவிர்த்து கிராஸ் கரன்சி பேர்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா டெஃபினட்டாக பண்ணலாம். இதுலேயுமே வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு தேவையான லிக்விடிட்டி டெஃபினட்டாக கிடைக்கும். சில நேரங்களில் நம்ம யூஎஸ் டாலரை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. அங்கே வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி சரியாக இல்லை, யூஎஸ் டாலர் வந்து எப்படி வேணாலும் மூவ் ஆகும், எந்த டைரக்ஷனில் நமக்கு மூவ் ஆகும் தெரியல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா யூஎஸ் டாலர் ட்ரேட் ஆகிற கரன்சிஸை அவாய்ட் பண்ணிட்டு யூஎஸ் டாலர் இல்லாத இந்த கிராஸ் கரன்சி பேர்ஸில் நீங்கள் ட்ரேட் பிளேஸ் பண்ணலாம். ஸோ இந்த மேஜர் அண்ட் கிராஸ் கரன்சி பேர்ஸ் இல்லாமல் எக்ஸாட்டிக் கரன்சி பேர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணக்கூடிய கரன்சிஸை ட்ரேட் பண்ணுறது, லைக் பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த மாதிரி கண்ட்ரீஸோட கரன்சிஸை ட்ரேட் பண்ணுறது வந்து எக்ஸாட்டிக் கரன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை பற்றி நான் கவர் பண்ணல, ஏன்னா மோஸ்ட்லி நம்ம அந்த பேர்ஸை வந்து ட்ரேட் பண்ண மாட்டோம். ஸோ மேஜர் அண்ட் கிராஸ் கரன்சி பேர்ஸே வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செக்ஷனில் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்கலாம். ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா நார்மலாக ஈக்விட்டி மார்க்கெட்ஸில் பண்ணிட்டு இருக்கவங்க இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணுறவங்க அந்த ட்ரேடிங் ஸ்ட்ரக்சருக்கும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சருக்கும் சில டிஃப்ரென்சஸ் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். ஸோ நம்ம இந்த கான்செப்ட் டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி சென்ட்ரல் எக்ஸ்சேஞ்ச் வர்சஸ் ஓடிசி இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது தெரிஞ்சதுனா தான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ஸ் வந்து எப்படி வந்து பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சென்ட்ரல் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள்
ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்விட்டி இல்லை கமாடிட்டி இந்தியன் மார்க்கெட்ஸில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சென்ட்ரல் எக்ஸ்சேஞ்ச் வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் ஈக்விட்டி ட்ரேடிங். கமாடிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எம்சிஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். ஸோ மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த சென்ட்ரல் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் எந்த புரோக்கர் கிட்ட ட்ரேட் பண்ணாலும் சரி, எந்த புரோக்கர்ஸ் சப் புரோக்கர்ஸ் கிட்ட யார்கிட்ட நீங்கள் வந்து ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணாலும் அந்த ட்ரேடிங்கில் வரக்கூடிய ஃபீட், அந்த பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வரக்கூடிய அந்த ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்சேஞ்சில் இருந்து தான் அந்த ரேட் வந்து அந்த புரோக்கருடைய டெர்மினலில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ விச் மீன்ஸ் ஒரு சென்ட்ரல் எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸோ இல்லை கமாடிட்டிஸ்க்கோ பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ்க்குள்ள ப்ரைஸ் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு பொறுப்பாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ரிலையன்ஸ் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா என்எஸ்சியில் மட்டும்தான் ரிலையன்ஸ் லிஸ்ட் ஆகும். அந்த ப்ரைஸ், அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து என்எஸ்சியில் என்ன ப்ரைஸ் காமிக்குதோ அந்த செகண்டில் அந்த ப்ரைஸ் தான் த்ரூ அவுட் இந்தியா வந்து உங்களுக்கு புரோக்கருடைய டெர்மினலில் வந்து காமிக்கும். சிமிலர்லி நீங்கள் கமாடிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்போ க்ரூட் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா க்ரூடோடைய ப்ரைஸ் வந்து மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் என்ன ப்ரைஸ் காமிக்குதோ அதுதான் உங்களுடைய ட்ரேடிங் டெர்மினலில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து ரெண்டு பேருமே ஒரு காமன் எக்ஸ்சேஞ்சுக்கு போயிட்டு அந்த டிரான்சாக்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதுதான் ஒரு சென்ட்ரல் எக்ஸ்சேஞ்ச். வேரஸ் ஓடிசி அப்படின்னா என்னன்னா ஓவர் த கவுண்டர் ட்ரேட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது எப்படி பிஹேவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது வந்து ஒரு கவுண்டரில் ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடியே சொன்ன எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏர்போர்ட் போகிறீங்க அப்படின்னா அங்கே ஒரு கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கூடிய ஒரு கவுண்டர் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஐஎன்ஆர் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சிங்கப்பூர் கரன்சியோ இல்லை யூஎஸ் டாலர்ஸோ நீங்கள் வாங்கிக்கலாம். சிமிலர்லி நீங்கள் அங்கே வாங்கின ஒரு யூஎஸ் டாலர் கரன்சி எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஃபாரெக்ஸ் அங்கே போயிட்டு நீங்கள் அந்த யூஎஸ் டாலர்ஸை கொடுத்துட்டு மறுபடியும் வந்து இந்தியன் கரன்சியாக வாங்கிக்கலாம். இல்லையா நீங்கள் வந்து யூஎஸ் டாலர் வச்சுருக்கீங்க அப்படின்னா பேங்க்கில் கூட போயிட்டு அங்கே ஃபாரெக்ஸில் இருக்கக்கூடிய அந்த செக்ஷனை அப்ரோச் பண்ணி உங்களால் இருக்கக்கூடிய கரன்சியை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ எனி பார்ட் இன் த வேர்ல்ட் சின்ன சின்ன கவுண்டர்ஸில் வந்து இந்த ஃபாரெக்ஸை வந்து நம்மளால் மாற்றிக்க முடியும். whereas this is not possible in equity market. So equity markets பார்த்தீங்கன்னா everything goes through a central exchange. பட் ஃபாரெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் கவுண்டரில் அந்த ட்ரேட்ஸ் வந்து நம்மளால் பிளேஸ் பண்ண முடியும். ஸோ இது இந்த மாதிரி நடக்கிறதுனால நமக்கு என்ன பாதிப்பு, இல்லை இது வந்து எப்படி வந்து இந்த எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து த்ரூ அவுட் த வேர்ல்டு வந்து கோஆர்டினேட் பண்ணி நடக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இது நான் சொன்ன மாதிரி வந்து ஃபாரெக்ஸ் இஸ் ரன்னிங் ஆன் அ டீசென்ட்ரலைஸ்ட் மார்க்கெட். ஸோ இப்போது இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா பேங்க் ஒன்னில் நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்கன்னா அது ஃபுல்ஃபில் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு யூரோ யூஎஸ்டி பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் ஒன்னில் நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்கன்னா வேற ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய இன்னொரு பேங்க்கில் இருக்கக்கூடிய இன்னொரு மெம்பர் வந்து அந்த ஆர்டரை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு அவருடைய கரன்சியை செல் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி த்ரூ அவுட் த வேர்ல்டு இருக்கக்கூடிய பேங்க்ஸ், இசிஎன், இது எல்லாம் என்ன நான் அடுத்தது டீட்டெயிலாக சொல்கிறேன். மார்க்கெட் மேக்கர்ஸ், ஜெயின் அப்படிங்கிறது உங்களை மாதிரி ஒரு ரீட்டைல் ட்ரேடராக இருக்கலாம், யூஎஸ்ல இருக்கலாம், யூகேல இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒன்னோட ஒன்று வந்து டோட்டலி இன்டர்லிங்க்ட் மார்க்கெட்ஸ். ஸோ இந்த நெட்வொர்க்கில் எத்தனை பேர் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ எந்தெந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் உள்ள இருக்காங்களோ அவங்க வழியாக இந்த ட்ரேட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதுவே சென்ட்ரலைஸ் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு எல்லாம் பையர்ஸ் இருப்பாங்க, இந்த சைடு எல்லாம் செல்லர்ஸ் இருப்பாங்க, நடுவில் வந்து உங்களுடைய எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். ஸோ ஈக்விட்டினா என்எஸ்சி இருக்கும், கமாடிட்டினா மல்டி எம்சிஎக்ஸ் இருக்கும், இல்லை பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பண்ணுறீங்கன்னா பிஎஸ்சி வழியாக உங்களுக்கு ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதனால வந்து நமக்கு என்னென்ன இம்பேக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க யார் யார் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மார்க்கெட்டில் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் யார் யார் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பேங்கர்ஸ் தான். பேங்கர்ஸ் நான் சொல்லும்போது வந்து கார்ப்பரேட் பேங்க்ஸ், அவங்க வந்து மேஜர் கான்ட்ரிபியூட்டர்ஸ். ஸோ ஒரு கண்ட்ரிக்கும் வந்து ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்கும், நமக்கு ஆர்பிஐ இருக்கிற மாதிரி ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்கும். ஸோ அவங்களுடைய டிரான்சாக்ஷன் தான் ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் தி ஓவரால். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி
6.6 ட்ரில்லியன் வால்யூம் நடக்கக்கூடிய பர் டே டிரான்சாக்ஷனில் 70% ஆஃப் த கான்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து சென்ட்ரல் பேங்க்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஹெட்ஜிங் அப்படிங்கிறது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 கண்ட்ரிக்கும் நடுவில் ட்ரேட் பண்ணுறவங்க, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ட்ரேட் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபியூச்சரில் டெலிவரி ஆகக்கூடிய ப்ராடக்ட் வந்து அவங்க முன்னாடியே வந்து ஒரு ஃபாரின் கரன்சியில் பே பண்ணுற மாதிரி பே பண்ணி வச்சுருப்பாங்க. சப்போஸ் அந்த மாதிரி நம்ம முன்னாடியே வந்து ப்ரைஸை வந்து டிசைட் பண்ணி பே பண்ணி வைக்கும்போது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த பேமெண்ட் டியூவாக இருக்கும்போது அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் வந்து அந்த பேமெண்ட் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்க ஃபிசிக்கலாக பே பண்ண அமௌண்ட்டுக்கு அவங்க வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் வந்து ஹெட்ஜ் பண்ணுவாங்க. ஹெட்ஜ்னா ஒன்றும் கிடையாது, ரிவர்ஸ் பொசிஷன் எடுத்து வைக்கிறது. ஸோ தட் இந்த சைடு வந்து கரன்சி ஏறினா இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் அவங்களுக்கு அதுக்கான ஆப்போசிட் டைரக்ஷனில் கரன்சி குறையும். ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு ரிஸ்க்கும் வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால இருக்காது. ஸோ இந்த ரீசனுக்காக வந்து ஹெட்ஜ் பண்ணுறவங்க, ஃபிசிக்கல் மார்க்கெட் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டில் இருக்கிறவங்க வந்து ஹெட்ஜர்ஸ் உள்ள இருப்பாங்க. அப்புறம் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் பேங்க்ஸ் இருப்பாங்க. நம் ஃபாரெக்ஸ் டீல் பண்ணக்கூடிய ஃபாரெக்ஸ் டீலர்ஸ், கண்ட்ரீஸில் வந்து பேமெண்ட்ஸை கிளியர் பண்ணுற கிளியரிங் மெம்பர்ஸ், இவங்க எல்லாம் பார்ட்டாக இருப்பாங்க. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நம்மள மாதிரி வந்து நார்மலாக பணம் போட்டு ட்ரேட் பண்ணுறவங்களுடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 5 to 6% தான் வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து இந்த மார்க்கெட்டில் இருக்காங்க. ஸோ இது ஏன் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது தெரிஞ்சுக்கிறது ஏன் அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் பெரிய பேங்கர்ஸ் ரியாக்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ யார் அந்த மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, என்ன ரீசனுக்காக இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சென்ட்ரல் பேங்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மெயின் ரீசன் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ரீசனுக்காக அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து ஒரு ஃபெடரல் ரிசர்வ் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ளிகேஷன் இருக்கும். இப்போ வேற ஏதாவது ஒரு கண்ட்ரி வந்து அவங்களுடைய கரன்சியை வந்து டிகிரேட் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னா ஃபாரெக்ஸில் வந்து அவங்க ஹெவியாக ப்ளே பண்ணி மற்ற ஃபாரின் கரன்சிஸை பை பண்ணி இல்லை அவங்களுடைய கரன்சி ரேட்டை குறைச்சி அந்த கரன்சி ரேட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ் ரேஞ்சை தாண்ட விடாமல் பார்த்துக்கிறது வந்து சென்ட்ரல் பேங்க்ஸோடைய ஒரு முக்கியமான கடமை. ஸோ அவங்க வந்து இப்போ US டாலர்ஸ் வாங்கணும் அப்படின்னா ப்ரைஸ் எனக்கு அதிகமாக இருக்கு, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பர்செப்ஷனில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ரீசன் வந்து அந்த நேரத்தில் வந்து பணம் பண்ணுறது கிடையாது, ப்ராஃபிட் பண்ணுறது கிடையாது, ரேதர் தென் arresting the currency fluctuations and inflations that's happening in the country. ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்களும் ஒரு ரீசனுக்காக இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருப்பாங்க. சில நேரங்களில் அந்த ரீசனுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணும்போது அந்த மார்க்கெட் வந்து ஒரு மேஜர் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ யூஎஸ்ல எலெக்ஷன் நடக்குது, இல்லை இந்தியாவில் எலெக்ஷன் நடக்குது, இல்லை ஏதாவது ஒரு கண்ட்ரிஸ்குள்ள வார் வருது, இந்த மாதிரி ரீசன் நேரங்களில் அவங்களுடைய கரன்சியோட வேல்யூ ஃப்ளக்சுவேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஹெவியான ட்ரேட்ஸ் வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நடக்கும். ஸோ அந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ் நடக்கும்போது வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு நம்ம சேஃபாக ட்ரேட் எடுக்கும்போது நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஒரு ரிஸ்கான பொசிஷனில் மாட்டாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பீப்புள் இந்த இண்டஸ்ட்ரியில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது டீசென்ட்ரலைஸ்டு நெட்வொர்க் அப்படின்னா நம்ம இப்போ ஆக்சுவல் ட்ரேட் பண்ணணும்னா நம்ம ஒரு புரோக்கர் கிட்ட ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஆன்லைனில் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணும்போது இந்த டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நெட்வொர்க் வந்து எலக்ட்ரானிக் புரோக்கிங் சர்வீஸ், ஸோ EBSன்னு சொல்லக்கூடிய நெட்வொர்க். இந்த நெட்வொர்க் வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ப்ரொவைடட் டு தி பேங்க்ஸ். ஹெவியாக டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்க, பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த நெட்வொர்க் ஆக்சஸ் இருக்கும். இது வந்து இன்டர் பேங்க் சர்வீசஸ். ஸோ மேஜர் பேங்க்ஸ், மேஜர் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா டுஷே பேங்க், தாம்சன் ராய்ட்டர்ஸ், இந்த மாதிரி வந்து ஃபாரின் பேங்க்ஸ், சிட்டி பேங்க், இந்த மாதிரி பேங்க்ஸ்க்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஹெவி கிளியரிங் தேவைப்படக்கூடிய அந்த நெட்வொர்க்ஸ் எல்லாமே சேர்த்து EBS நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். இது கூடவே வந்து தாம்சன் ராய்ட்டர்ஸ் இருக்கக்கூடிய இன்னொரு நெட்வொர்க் இருக்கு, அதுவும் வந்து ஹெவியாக டிரான்சாக்ஷன் நடக்கக்கூடிய பேங்கிங் நெட்வொர்க் கூட சம்மந்தப்பட்ட நெட்வொர்க். அதுக்கு அடுத்தது ECN அப்படின்னு ஒரு நெட்வொர்க் இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ECN நீங்கள் ஃபாரெக்ஸ் புரோக்கர்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட்
இந்த இசிஎன் நம்ம ஒரு ஃபாரெக்ஸ் broker சூஸ் பண்றோம் அப்படின்னா அவங்க ஒரு ட்ரூ இசிஎன் புரோக்கரா அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கும். இசிஎன்னா ஒன்றும் இல்லை, நிறைய லிக்விட் ப்ரொவைடர்ஸ் வந்து காமனா இருக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க். ஸோ அதுதான் வந்து இசிஎன் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸ் அப்படின்னா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஃபாரெக்ஸ் ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க வந்து ஃபாரெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுறவங்க வந்து எப்பவுமே வந்து பேங்கிங் இன்ஸ்டியூட்ஸாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்தந்த கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸோட நான் ஃபினான்ஷியல் இருக்கக்கூடியவங்க, நான் பேங்கிங்கில் இருக்கக்கூடியவங்க கூட இந்த லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸ் ஆன் தி அதர் டேர்ம்ஸ் மார்க்கெட் மேக்கர்ஸ் அப்படிங்கிற பிளேயர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இவங்க யார் அப்படின்னா பேங்கிங் சர்வீஸ் கொடுக்க மாட்டாங்க, பட் தே ஆர் ஹெவிலி இன்வால்வ் இன் கரன்சி டிரான்சாக்ஷன்ஸ், பையிங் அண்ட் செல்லிங் கரன்சிஸ். ஒரு பெரிய ஃபாரெக்ஸ் பையிங் அண்ட் செல்லிங் பண்ணக்கூடிய பீப்புள். ஸோ அவங்க நினைச்சா அந்த அவங்களுடைய பர்டிகுலர் ப்ரைஸை வந்து அந்த மார்க்கெட்டில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு பையிங் அண்ட் செல்லிங் வந்து பண்ணுவாங்க. ஸோ இவங்கள தான் வந்து லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் நார்மலாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஃபாரெக்ஸ் புரோக்கர்ஸ். ஸோ நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடிய ஃபாரெக்ஸ் புரோக்கர்ஸ். ஸோ இந்த மெயின் நெட்வொர்க்ஸ் மூலயமா தான் இந்த டீசென்ட்ரலைஸ்ட் ஃபாரெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்குது. ஸோ என்கிட்ட முன்னாடி கொஷின்ஸ் கேட்டிருந்தவங்க வந்து ஃபாரெக்ஸ்க்கு யார் தான் சார் அத்தாரிட்டி, யாருக்கு தான் வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரும் கிடையாது. அதுதான் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் இருக்கலாம், இப்போ நான் வந்து ஃபாரெக்ஸில் ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது எந்த நெட்வொர்க் மூலயமா வந்து இந்த ட்ரேட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஆன்சர் என்னன்னா, பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் தி புரோக்கர் தட் யூ ஆர் யூசிங். ஸோ உங்கள் புரோக்கர் இந்த நெட்வொர்க்கில் ஏதாவது ஒரு நெட்வொர்க் கூட அவங்களுடைய ஆர்டர்ஸை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணி வச்சிருக்கும் போது கவுண்டர் சைடில் இருக்கக்கூடிய ஆர்டர் மேட்ச் ஆகும்போது உங்கள் ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ ஆஸ் அ ட்ரேடராக நீங்கள் அந்த அளவுக்கு டீட்டெயில்டாக பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் அட் த சேம் டைம் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு புரோக்கர் வந்து ஒரு வைட் இசிஎன் புரோக்கராக இருந்ததுன்னா நிறைய பிளேயர்ஸோடைய ஆர்டர்ஸை வந்து மேட்ச் பண்ண முடியும். ஸோ நமக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ அதுதான் அதுக்கான விஷயம். ஸோ இந்த மாதிரி டீசென்ட்ரலைஸ் மார்க்கெட் இருக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் சொன்ன மாதிரி ஹை லிக்விடிட்டி. ஃபாரெக்ஸ்னாலே வந்து ஹை லிக்விட் மார்க்கெட். அக்ராஸ் தி வேர்ல்ட் 24/5 வந்து இந்த ட்ரேட் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து மேஜர் கரன்சி பேர்ஸில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான லிக்விடிட்டி நிறையவே இருக்கும். ஸோ நீங்கள் எத்தனை லாட் எந்த ப்ரைஸில் வேணும்னு நீங்கள் பஞ்ச் பண்ணாலும் அந்த ஆர்டர்ஸ் வந்து இமீடியட்டாக ட்ரேட் ஆகிடும். ரெண்டாவது வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஸோ நீங்கள் வந்து யூ ஹாவ் இந்த ஃபாரெக்ஸ் வந்து உங்களுக்கு எங்கே பெஸ்ட் ப்ரைஸில் கிடைக்குதோ, எங்கே வந்து ஸ்ப்ரெட் கம்மியாக கிடைக்குதோ, இதெல்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு. அதே மாதிரி கோட்ஸ் அந்த ஸ்ப்ரெட் கம்மியாக இருக்கும்போது வந்து பையிங் அண்ட் செல்லிங்கோடைய ரேட் டிஃப்ரென்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு எந்த ப்ரைஸ் வேணாலும் நெகோஷியேட் பண்ணி உங்களால் ஆர்டர்ஸை வந்து பஞ்ச் பண்ண முடியும். இதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் ட்ராபேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. அதனால வந்து எந்த புரோக்கர் வேணாலும் அவங்களுடைய ப்ரைஸஸை வந்து அவங்க சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சென்ட்ரலைஸ் மார்க்கெட் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த செகண்டில் யூரோ யூஎஸ்டிக்கு இதுதான் ப்ரைஸ் அப்படிங்கிறத யூனிவர்சலாக டிஃபைன் பண்ண முடியாது. இட் பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட புரோக்கர், இல்லைனா நீங்கள் எந்த லிக்விடிட்டி ப்ரொவைடர் கூட டைப் வச்சுருக்கீங்களோ அங்கே என்ன ஃபீல்டு இருக்குதோ அந்த ஃபீல்டில் தான் உங்களுக்கு வந்து ட்ரேட் ஆகும். ஸோ அடுத்தது ப்ரைஸ் டெர்மினாலஜிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம ஆக்சுவல் ட்ரேடிங் டேர்ம்ஸ்குள்ளே வரோம். மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய 3 டேர்ம்ஸ் வந்து பிட் ப்ரைஸ், ஆஸ்க் ப்ரைஸ், ஸ்ப்ரெட். ஸ்பாட் ப்ரைஸ் அப்படிங்கிறது அட் த கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு கரன்சியோட வேல்யூ தான் ஸ்பாட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ப்ரோக்கிங் டெர்மினலில் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம், பட் தெரிஞ்சுக்கிறது நல்லது. மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய ப்ரைஸஸ் டெர்மினாலஜிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட் ப்ரைஸ் அண்ட் ஆஸ்க் ப்ரைஸ். ஸோ இந்த பிட் ப்ரைஸ் அண்ட் ஆஸ்க் ப்ரைஸ் என்ன அப்படின்னா, இப்போ மார்க்கெட்டில் நான் வந்து ஒரு பை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டிய ப்ரைஸ் வந்து ஆஸ்க் ப்ரைஸ். இல்லை நான் இப்போ இம்மீடியட்டாக மார்க்கெட்டில் என்னோட பொசிஷனை வந்து செல் பண்ணணும் அப்படின்னா அது எந்த ரேட்டில் ட்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செகண்டில் இருக்கக்கூடிய பிட் ப்ரைஸில் ட்ரேட் ஆகும். ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது இந்த பிட் ப்ரைஸ்க்கும் ஆஸ்க் ப்ரைஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை தான் வந்து நம்ம ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டர் புக் அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த பிட் ப்ரைஸ் அண்ட் ஆஸ்க் ப்ரைஸ் வந்து ஒரே ஒரு ட்ரேடரால் வந்து டிசைட் பண்ணக்கூடிய ப்ரைஸஸ் கிடையாது.
ஆர்டர்ஸ் வந்து நம்ம பிளேஸ் பண்ணும்போது வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ் என்டர் பண்ணி கூட இந்த ப்ரைஸ் வந்ததுன்னா இந்த ஆர்டர் வந்து எனக்கு ட்ரேட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்டர் பண்ணலாம். அது எல்லாமே எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் புக்கில் வந்து போயிட்டு பெண்டிங் ஆர்டர்ஸாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து அவங்களுக்கு எந்த ப்ரைஸில் அது ட்ரேட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த ப்ரைஸஸ் என்டர் பண்ணிட்டு அந்த ஆர்டர்ஸை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதில் பெஸ்ட் ப்ரைஸ் எந்த ப்ரைஸில் வந்து அந்த ஆர்டர்ஸ் மேட்ச் ஆகுதோ அந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். அந்த பெஸ்ட் ப்ரைஸ் தான் வந்து நம்ம இந்த பிட் அண்ட் ஆஸ்க்ல வந்து நமக்கு காமிக்கும். ஸோ நீங்கள் இப்போ அட் ப்ரெசென்ட் நான் இம்மீடியட்டாக போயிட்டு மார்க்கெட்டில் நான் வந்து பை பண்ணணும் அப்படின்னா அப்போதைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்க் ப்ரைஸ் அப்படின்னு டெர்மினலில் காமிக்கிறது தான் உங்களுக்கு அப்போதைக்கு இருக்கக்கூடிய பெஸ்ட் ப்ரைஸ். ஸோ அந்த ப்ரைஸில் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து பை நடக்கும். சிமிலர்லி நான் வச்சிருக்க பொசிஷனை இம்மீடியட்டாக செல் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டில் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிட் ப்ரைஸ் தான் உங்களுக்கு அந்த செகண்டில் பெஸ்ட் ப்ரைஸ். அந்த ப்ரைஸில் வந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து ட்ரேட் ஆகும். அடுத்து லாட் சைஸ் அண்ட் பிப்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபாரெக்ஸ் டெர்மினலில் உங்களுக்கு யூஸ்வலி இந்த 3 டிஃப்ரெண்ட் லாட் சைஸஸ் வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் லாட், ஒரு லாட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஸ்டாண்டர்ட் லாட். அதை விட கம்மி பார்த்தீங்கன்னா ஒரு மினி லாட், அதை விட கம்மி வந்து ஒரு மைக்ரோ லாட். ஸோ நான் ஒரு லாட் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஆக்சுவலாக 100,000 யூனிட்ஸ் ஆஃப் கரன்சி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் டெர்மினலில் போயிட்டு ஒரு 1.0 லாட் வந்து யூரோ யூஎஸ்டி பை பண்ணுறீங்க அப்படின்னா பை அப்படின்னு நீங்கள் அடிச்சிங்கன்னா ஆக்சுவலாக 100,000 யூனிட்ஸ் ஆஃப் யூரோவை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ 100,000 யூரோனா அப்போ அவ்வளோ 100,000 யூரோ வாங்குற அளவுக்கு நம்மகிட்ட கேஷ் இருக்கணும் இல்லைங்களா? அது வந்து அவசியம் கிடையாது. அதுக்கு லெவரேஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது நம்ம பின்னாடி பார்ப்போம். பட் இப்போதைக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்னா 100,000 யூனிட்ஸ் அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அவ்வளோ எனக்கு வேண்டாம், நான் அதை விட கம்மியாக ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு மினி லாட் ட்ரேட் பண்ணலாம். ஒரு மினி லாட் அப்படிங்கிறது 10,000 யூனிட்ஸ்க்கு சமம். ஸோ அது வந்து 0.1 லாட் அப்படின்னு நீங்கள் டெர்மினலில் போட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு மினி லாட் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதை விட கம்மியாக ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு மைக்ரோ லாட் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 1000 யூனிட்ஸ் ஆஃப் கரன்சி ட்ரேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அடுத்து பிப் பார்ப்போம். ஸோ எந்த ஒரு புரோக்கருடைய டெர்மினல் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் யூரோ யூஎஸ்டி கரன்சிஸில் வந்து இந்த மாதிரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1.13215 அப்படின்னு இருக்கும். ஸோ யூஸ்வலி இந்த லாஸ்ட் டிஜிட் வந்து கொஞ்சம் சின்னதாக காமிக்கும். அதே மாதிரி இப்போ ஜேபிஒய் இருக்கக்கூடிய கரன்சிஸ் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பாயிண்ட் வச்சு ஒரு 3 டிஜிட்ஸ் இருக்கும். அதில் எல்லாத்துலேயுமே வந்து அந்த லாஸ்ட் டிஜிட் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த டெசிமல் பிளேஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய 4th டிஜிட்டை தான் வந்து நம்ம பிப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க வந்து ரொம்ப காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெர்மினாலஜி வந்து பிப். ஸோ அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிப்னா வந்து லிட்ரல் டேர்மில் வந்து பர்சன்டேஜ் இன் பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் ஒரு ஆர்டர் வச்சுருக்கேன், எனக்கு வந்து இந்த 4th டிஜிட் வந்து பிப். இந்த பிப் வந்து ஆக்சுவலாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அப்படி சேஞ்ச் ஆகும்போது எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் எவ்வளோ லாஸ் நமக்கு வரும் அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு நான் இப்போ நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து யூரோ யூஎஸ்டி அண்ட் ஜேபிஒய் இல்லாத பேர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து டெசிமலுக்கு அப்புறம் வரக்கூடிய 4th டிஜிட்டை பிப்புன்னு சொல்லுவோம். இதுவே ஜேபிஒய் பேர்ஸ் இருந்தது அப்படின்னா டெசிமலுக்கு அப்புறம் வரக்கூடிய 2nd டிஜிட் வந்து நம்ம பிப் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த சின்ன வேல்யூ வந்து பிப்பட் அப்படின்னு சொல்லுவாங்க யூஸ்வலாக இது ரொம்ப சின்ன வேல்யூ. ஸோ அதனால வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கனெக்ட் பண்ணும்போது பிப்பட் யூஸ்வலாக கால்குலேட் பண்ண மாட்டாங்க, பிப் வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போது ஒரு ரியல் டைம் கால்குலேஷன் பார்க்கலாம். இன்னைக்கு யூரோ யூஎஸ்டி வந்து எனக்கு டெர்மினலில் வந்து 1.17603 அப்படின்னு காமிக்குது அப்படின்னா நாம் வந்து ட்ரேட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ ஆக்சுவலாக ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறத டிரைவ் பண்ணுவோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு லாட் அப்படின்னா 100,000 யூனிட்ஸ் ஆஃப் கரன்சி. ஸோ நீங்கள் 1.0 ஒரு லாட் யூரோ யூஎஸ்டி ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஆக்சுவலாக 100,000 யூனிட்ஸ் ஆஃப் 1.17603 கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க. ஸோ வாங்கும்போது நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $117,603 நீங்கள் கொடுத்தா தான் உங்களுக்கு இந்த 1.0 லாட் ஆஃப் யூரோவை நீங்கள் வாங்க முடியும். கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க எவ்வளோ பெரிய அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, அசியூம் தட் நீங்கள் இது வாங்கிட்டீங்க, உங்கள்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 100,000 கிட்ட $US கொடுத்து நீங்கள் யூரோ வாங்கிட்டீங்க. இப்போ வந்து நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் யூரோ யூஎஸ்டியோட ரேட் வந்து ஒரு பிப் சேஞ்ச் ஆகுது. இந்த பிப்பட்டை நம்ம விட்டுருவோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய 4th டிஜிட் வந்து நம்ம பிப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து
60 61. ஸோ ஒரு பிப் வந்து நமக்கு 4th digit வந்து 0 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ப்ரைஸ் வந்து ஏறி இருக்கு, நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க. இப்போ இமீடியட்டாக நீங்கள் செல் பண்ணணும்னு முடிவு பண்ணுறீங்க. ஸோ ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு லாட் இருக்குது, விச் மீன்ஸ் 100,000 யூரோவை நீங்கள் செல் பண்ணும்போது உங்களுக்கு கையில் உங்களுக்கு வரக்கூடிய கேஷ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து நமக்கு ₹1 ஏறி இருக்கிறதுனால 635, ஸோ $117,635 கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு $12 வந்து உங்களுக்கு கையில் கிடைக்கும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக நீங்கள் ஒரு 1.0 லாட் ட்ரேட் பண்ணும்போது ஆக்சுவலாக நடக்கக்கூடிய ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். கிட்டத்தட்ட நீங்கள் 100,000 யூனிட்ஸ் ஆஃப் தட் கரன்சி வாங்கி அது ஒரு பிப்போ 2 பிப்போ மேலே ஏறும்போது திருப்பி அந்த 100,000 யூனிட்ஸ் ஆஃப் கரன்சியை வித்துறீங்க. அவ்வளோ பெரிய டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் உங்ககிட்ட கையில் இருக்கக்கூடிய ஆக்சுவல் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா $12 தான். ஸோ இந்த $12 தான் நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸாக வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடியது. ஸோ இப்போ இதே மாதிரி இது ஒரு பிப் வந்து நம்ம பை பண்ணதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கு பதிலாக ஒரு பிப் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து $12 வந்து நீங்கள் லூஸ் பண்ணியிருப்பீங்க. இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம். ஸோ சிம்பிளாக ஒரு ஃபார்முலா தரேன். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை லாட் ட்ரேட் பண்ணுறீங்க, எத்தனை பிப் அது ஏறி இருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் வருங்கிறது ரொம்ப ஈஸியாக கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா. நீங்கள் எடுத்த லாட் சைஸ் இன்டூ 10, அதுதான் உங்களோட ப்ராஃபிட். ஸோ நான் 1.0 லாட் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பை பண்ணதுக்கப்புறம் அந்த பொசிஷன் வந்து ஒரு பிப் மேலே போச்சுன்னா உங்களுக்கு $10 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட். 0.1 லாட் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பிப் மூவ்மெண்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு $1 ப்ராஃபிட் கிடைக்கும். இல்லை அதை விட கம்மியாக நீங்கள் 0.01 லாட் டர்மினலில் போட்டு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பிப் மூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு $0.1, அதாவது 10 சென்ட் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ ஃபண்ட் இருக்குது, அந்த ஃபண்டை வச்சு நம்ம எத்தனை லாட்ஸ் ட்ரேட் பண்ணலாம், அத்தனை லாட்ஸ் வந்து ட்ரேட் பண்ணும்போது எத்தனை பிப் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத கால்குலேட் பண்ணணும்னா உங்களுக்கு அந்த ஆர்டர் என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த கால்குலேஷன் பண்ண தெரிஞ்சாதான் ஓகே நம்மளால் வந்து ஒரு 30 பிப்ஸ் வரைக்கும் நம்மளால் வந்து ஸ்டாப் லாஸ் போடலாம் அப்படிங்கிற கால்குலேஷன் வந்து உங்களால் அரைவ் பண்ண முடியும். ஸோ லாட் சைஸ் இன்டூ 10, ஸோ என்ன லாட் சைஸ் போடுறீங்கனாலும் இன்டூ 10 போட்டு அதுதான் உங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இப்போ 100,000 கரன்சிஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னா அவ்வளோ அமௌண்ட் நம்மக்கிட்ட இருக்காது இல்லையா. ஸோ அதை வாங்கி விற்றா நமக்கு ஒரு $10 $20 கிடைக்குது, தட் இஸ் ஃபைன். பட் அந்த டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ பெரிய மார்ஜின் தேவை. அது வந்து யூஸ்வலாக ஃபாரெக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புரோக்கர்ஸே வந்து கொடுத்துருவாங்க. புரோக்கர்ஸ் கொடுக்கும்போது அது லெவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய புரோக்கர்ஸ் வந்து என்ன லெவரேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அவங்களே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக இப்போ உங்களோட புரோக்கர் வந்து லெவரேஜே கொடுக்கல அப்படின்னா அந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு நீங்களே வந்து $100,000 கொடுக்க வேண்டியது இருக்கும். ஃபாரெக்ஸ் பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக ரொம்ப காமனாக கொடுக்கக்கூடிய லெவரேஜ் வந்து 200:1. ஸோ நீங்கள் ஒரு $500 போடுறீங்கன்னா அதுக்கு 200 டைம்ஸ் அதிகமாக வந்து உங்களோட ஃபாரெக்ஸ் புரோக்கரே வந்து உங்களுக்கு லெவரேஜ் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களால் வெறும் $500 இருந்தாலே வந்து அந்த 1.0 லாட் வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறதுனால ட்ரேட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் உங்களால் ட்ரேட் எடுக்க முடியும். ஏன்னா லாட் சைஸ் நம்மகிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, நம்ம அந்த பணத்துக்கு எவ்வளோ லாட் சைஸ் ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் டிஃப்ரெண்ட் சாப்டரில் கவர் பண்ணுறேன். பட் ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், ஸோ இந்த லெவரேஜ்னா என்ன, ஸோ இந்த மாதிரி லெவரேஜ் வந்து யூஸ்வலாக வந்து உங்களுக்கு ஈக்விட்டி மார்க்கெட்ஸில் கமாடிட்டி மார்க்கெட்ஸில் கிடைக்காது. மேக்ஸிமம் 3 டைம்ஸ் இல்லை 6 டைம்ஸ் 10 டைம்ஸ் வரைக்கும் பண்ணுவாங்க. பட் ஃபாரெக்ஸில் நார்மல் லெவரேஜே பார்த்தீங்கன்னா 200 டைம்ஸ் வரைக்கும் பண்ணுவாங்க. நிறைய ப்ரோக்கர்ஸ் வந்து 500 டைம்ஸ் கூட லெவரேஜ் கொடுப்பாங்க. பட் லெவரேஜ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்கி. பட் ஸ்டில் ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை நீங்கள் லெவரேஜ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட ப்ரோக்கரோட லெவரேஜ் யூஸ் பண்ணிவிட்டு உங்களால் ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ ப்ரோக்கருக்கு நமக்கு லெவரேஜ் கொடுக்கறதுனால இந்த 100,000 யூனிட்ஸ் ஆஃப் கரன்சிஸை வந்து நம்மளால் வெறும் ஒரு $500 இல்லை ஒரு $250 வச்சுருந்தாலே வந்து நமக்கான ட்ரேட்ஸை வந்து நம்மளால் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் கவர் பண்ண செக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து வரக்கூடிய செக்ஷன்ஸில் இன்னும் அட்வான்ஸ்டான டெக்னிக்கல் டாபிக்ஸ் கவர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ கைஸ்.